பெங்காலி ஸ்வீட் வச்சு தான் இந்த கேக் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற ரசமலாய் கேக்கு தான். 1 kg ரசமலாய் வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக் பேஸ், அதுக்கு மேலே க்ரீம், அப்புறம் ரசமலாய்க்கு கொடுக்குற ஃபில்லிங்ஸ், அதாவது அழகான ரசமலாய்ஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணி, அது போக நட்ஸு எல்லாத்தையும் சாப் பண்ணி போட்டு க்ரம் கோட், அப்புறம் மெயின் கோட்டை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு சைடில் வந்து நட்ஸை வந்து தூவி எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண டிசைன் வேறு, கடைசியாக பண்ணும்போது பண்ண டிசைன் வந்து வேறு. என்ன அப்படின்னா, ½ an hour கிட்ட நம்ம கேக் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ரசமலாய்ஸ் வந்து வழுகி விழுந்துட்டா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக டிசைன் வச்சுட்டு நம்ம க்ரீம் மேலே ரசமலாய்ஸ் வைக்கும்போது விழுகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ரசமலாய்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சைடில் வச்சு விட்டுட்டு மேலேயும் நட்ஸ், அப்புறம் உள்ளேயுமே நட்ஸ் கொடுத்து நேம் எழுதி ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கு மேலே ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்கும்ல, அதை நம்ம ரசமலாய்ஸ் மேலே ஒட்டி விட்டு இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக்கோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். See you the next video.